सभी को जय मसीह की। हम सब लोग परमेश्वर के वचन की ओर चलेंगे प्रेम। मैं आशा करता हूँ आप सब लोग ठीक है। हमारे बीच में आज उड़ीसा से पास्टर पाल देवराज हैं और पास्टर जी को हम स्वागत करेंगे और वचनों को हम ध्यान करेंगे। प्रेस लो ब्रदर। எல்லாருக்கும் பிரைஸ்ல நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். सभी को जय मसीह की प्रार्थना करके सुबह की आराधना को शुरू करेंगे। அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவுகளில் நித்திரை தந்து இந்த புதிய நாளை காண செய்தே நமக்கு நன்றி. இந்த நாளை முழுக்கத்தாவே நாங்கள் ஜூம் மீட் மூலமாக இணைந்து நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாகவும் இன்னும் மற்ற நபர்களை குறித்து தியானிக்கும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்து வருகிறது. நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வேத புத்தகத்திலிருந்தும் தியானிக்கிற வாழ்க்கையை குறித்தும் எங்களோடு கூட வெற்றிப்படும் அவையில் நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்து முடியாது. எங்களை தாழ்த்தி இந்த கருத்தில் ஒப்புக்கொள்வோம். மீட்பேசு நாமத்தை தகவனே, ஆமேன். ஓகே, இந்த நாளையும் நாம் வந்து தெர்த்துல்லியன் அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். आज हम सब लोग मिलकर तर्तुलियन नाम का एक व्यक्ति के बारे में ध्यान करने वाले हैं। இவர் வந்து 2வது நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காரு. 225वां शताब्दी में ये लोग जीवन बिताए हैं ईस्वी में। கிபி 160ல இவர் பிறந்திருக்கிறாரு. 225ல இவர் வந்து மரித்திருக்கு. ईस्वी 160 से लेकर 160 में पैदा होते हैं और 225 में इनका निधन हो जाती है। இவர் வந்து ஒரு ஆதி திருச்சபை தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். ये जो आदि कलीसिया का एक प्यार करके इनको बुलाया जाता है। फादर, अर्ली चर्च फादर। आदि कलीसिया के फादर के नाम से इनको बुलाया जाता है। அநேகரை வந்து, அதாவது 1வது நூற்றாண்டுல 2வது நூற்றாண்டுல வாழ்ந்த அநேகரை வந்து ஏர்லி சர்ச் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதுல இவரும் ஒருத்தர். तो पहला शताब्दी हो गया, दूसरा शताब्दी में जितने भी लोग कलीसिया का सेवकाई किए हैं उन सबको आदि कलीसिया के फादरी करके बुलाते हैं। उनमें से ये भी एक व्यक्ति हैं। இவர் வந்து ஒரு நல்ல படித்த ஒரு மனிதன். ये एक अच्छा पढ़ाई किए हुए एक व्यक्ति हैं। அவங்க அப்பா வந்து ரோம ஆட்சியில ஒரு நூற்றுக்கு அதிபதியா இருந்தாரு. इनका पिताजी जो है वो सहस्राधिपति के अधिपति थे, शताधिपति थे। இவரும் வந்து லாயர். ये जो है एक लॉयर थे। இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இவர் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கல, ஒரு अन्य தெய்வங்களை வழிபடுகிற ஒரு குடும்பத்துல தான் வந்து பிறக்கிறாரு. इनका जीवन चरित्र को अगर देखते हैं तो ये कोई मसीह परिवार में पैदा नहीं हुए हैं। अन्य देवताओं को पूजने वाले उस परिवार में पैदा हुए व्यक्ति हैं। நீங்கெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது அந்த குவாடிஸ் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் படம் மூலமா ஒருவேளை நீங்க பார்த்துருக்கலாம். या आप लोग सुने होंगे या आप देखे भी होंगे। कॉडिस नाम का एक इंग्लिश तस्वीर है, एक सिनेमा है, उसके द्वारा आप लोग देख चुके होंगे। அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ரோம அந்த ஆட்சி அந்த சமயத்துல வந்து கிறிஸ்தவங்களை வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய கிரவுண்டை வந்து யூஸ் பண்ணாங்க. वहां पर आप देखेंगे तो रोम के साम्राज्य के समय में मसीह लोगों को ताड़ना करने के लिए बहुत बड़े कदम वो लोग उठाए थे। அதுல வந்து அவங்கள கிறிஸ்தவங்களை விட்டுட்டு வனவிலங்குகளை விட்டு அவங்க துடித்து சாவறத பார்த்து அநேகர் வந்து ரசிச்சிருப்பாங்க.
तो वहां पर देखिएगा इतना बहुत भयंकर उनको परिस्थिति आ जाता है, और उनको मार देना, उनको पीटना, ये सारे घटना वहां पर देख सकते हैं, और उसको देखकर कहीं से लोग परिवर्तन भी हो जाते हैं। ஸோ அப்படிப்பட்ட ஒரு காட்சியை வந்து இவரும் வந்து பார்த்துருக்கிறாரு. ऐसे प्रकार के एक परिस्थिति को ये लोग भी देखे हुए हैं। ஸோ அந்த டெத்தில் அதை பார்த்த அந்த சமயத்துல அவங்களுடைய அவங்க அந்த சாவர நேரத்துல அவங்க வந்து நம்பிக்கையாகவும் பயம் இல்லாம அந்த சாவை எதிர்கொள்றதையும் பார்த்து அவர் வந்து அவருடைய உள்ளத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. तो ऐसे परिस्थिति में जब वो मर रहे थे, बिना डर से वो अपने मृत्यु को सामना किए, उसको ये लोगों ने अपनी आंखों से देखे थे, वो इनके जीवन में बहुत बहुत प्रेरणा हो गया था। ஸோ அது மாத்திரம் இல்லாம கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையும் கூட வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்து. मसीह का जीवन भी इनके जीवन में सबसे बड़ी एक ताकत बन के रहा। ஸோ அப்படியாக அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்கிறார். ऐसे होते होते वो एक दिन प्रभु यीशु मसीह को स्वीकार करते हैं। அதுக்கப்புறம் அவர் வந்து பைபிளை ரொம்ப ஆழமா தியானிக்க ஆரம்பிக்கிறார். उसके बाद बाइबल को बहुत ही गहराई से वो अध्ययन करते हैं। அவர் தன்னுடைய வேதத்தில் தான் கற்றுக்கொள்கிற எல்லா காரியங்களையும் வந்து லத்தீன் மொழியில எழுத ஆரம்பிக்கிறார். वो जितने भी बाइबल को अध्ययन किए हैं, वो सभी चीजों को लैटिन भाषा में वो अनुवाद करना शुरू करते हैं। ஸோ அதனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் லத்தீன் தியாலஜி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. इसलिए इनको लैटिनोलॉजी का महापिता के रूप से भी बुलाया जाता है। அவருடைய எழுத்துக்கள் இன்னைக்கும் வந்து அநேகரால பயன்படுத்தப்பட்டு வருகிறது. इनके जो लिखित है आज भी कई सारे लोग उसे ध्यान लगाते हैं, देखते हैं। நாம பயன்படுத்துற ட்ரினிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து முதல்ல பயன்படுத்தினது தெர்ட்டுல்லியன் தான். ट्रिनिटी शब्द जो हम लोग देखते हैं, उस शब्द को सबसे पहले इस्तेमाल किया व्यक्ति है तेर्तुलियन ही है। அதுக்கப்புறம் பில்டிங்க்கு சர்ச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது இவரு தான். बिल्डिंग जो बनते हैं उसको चर्च नाम जो देते हैं, उसका नाम भी यही इन्होंने रखा गया था। சாதாரணமா சர்ச் அப்படின்னு சொன்னா சபை விசுவாசிகள் கூடுறது தான் வந்து சர்ச். இவர் வந்து மக்கள் கூடுகிற அந்த இடத்துக்கு, அதாவது சபையா கூடி வர அந்த இடத்துக்கு வந்து சர்ச் அப்படிங்கறத வந்து இவர் தான் முதல்ல வெளியிட்டார். आमतौर से जो कलीसिया में इकट्ठा होते हैं लोग, उनको कलीसिया करके बुलाया जाता है, चर्च करके। लेकिन ये लोग जहाँ पर इकट्ठा होते हैं उस बिल्डिंग को भी चर्च करके बुलाया हुआ एक पहला व्यक्ति है। அது மாத்திரம் இல்லாம இவர் வந்து அந்த காலத்துல குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறத வந்து ரொம்ப தீவிரமா எதிர்த்தாரு. और उन दिनों में बच्चे लोगों को यानी कि छोटे बच्चे लोगों को बपतिस्मा देने का उस विषय को पहला खंडन करते हैं। ஆனா இவருடைய பின் நாட்கள்ல ஒரு சில தவறான போதனைகள்னால அவர் வந்து அது வழி விலகிறார். तो कुछ दिन के बाद गलत सिद्धांतों की वजह से, प्रचार की वजह से ये पीछे हट जाते हैं। ஸோ இவருடைய பின்னாட்கள்ல அவருடைய சீஷர்கள் வந்து அவருடைய பேர்ல ஒரு கூட்ட சீஷர்கள் வந்து உருவாகுறாங்க. तो उसके बाद आने वाले दिनों में इनके जो चेले हैं, इनके नाम से एक अलग ही एक प्रकार का एक समूह बनाकर वो सेवा करना प्रारंभ करते हैं। ஸோ அவருடைய எழுத்துக்கள் இன்னைக்கும் நாம எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு தான் வரோம். ஆனா அவர் பண்ண ஒரு தவறான அந்த போதனை
மட்டும் விட்டு மற்றதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும், எல்லா சபைகள்லையுமே வந்து பயன்படுத்துறாங்க. उनका जो लिखित है आज भी कई सारे लोग उसको इस्तेमाल करते हैं। केवल उनका कुछ गलत प्रचार थे, उनको छोड़कर बाकी सब हम लोग इस्तेमाल करते हैं आज भी कलीसियाओं में। அந்த தவறான போதனை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இன்னைக்கும் வந்து புது புது காரியங்களை வந்து வெளிப்படுத்துறாரு. அதாவது பைபிள்ல எழுதப்பட்டதுக்கு வெளியில இன்னும் புது புது தீர்க்க தரிசனங்களை வந்து ஆண்டவர் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து அவரு ஆஹ், போதித்த ஒரு தவறான போதனை. उनका प्रचार में सबसे ज्यादा गलत प्रचार ये था कि परमेश्वर ने बाइबल में जितने जिक्र किए हैं उससे अलावा और भी आज भी बाइबल के बाहर भी नए नए कार्यों को, नए नए बातों को परमेश्वर प्रकट कर। அது அவர் மாத்திரம் இல்ல, ஆஹ், அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சிலரும் வந்து அதை நம்பினாங்க. केवल वो नहीं है, उनके समय में, समय काल में जीवित रहने वाले कई सारे लोग उसको विश्वास किए। இன்னைக்கும் அநேகர் வந்து அதை நம்புறாங்க. कई सारे लोग आज भी उसको विश्वास करते हैं। அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வேதத்துக்கு வெளில நடக்கிற ஒரு சில காரியங்களை வந்து அவங்க நம்பி ஏமாந்து போறதுக்கான காரணமாக அது அமையுது. इसलिए आज भी कई सारे लोग बाइबल को समझकर भी गलत रास्ते में जाने का कारण हो गए हैं। ஓகே, ஸோ இவருடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு அதிகமாக கொடுக்கப்படலை. ஏன்னா இவர் வந்து எதையுமே மற்ற புத்தகங்களை எழுதியிருக்காரு, ஆனா தன்னை குறித்து அவர் வந்து எதுவும் எழுதலை. इनके जीवन के काल के विषय में और भी ज्यादा कुछ नहीं मिलता है, क्योंकि अम, इन्होंने बाइबल के विषय में कई सारे विषय में लिखे हैं, लेकिन अपना खुद के जीवन के बारे में नहीं लिखे हैं। ஸோ அவருடைய காலத்துக்கு பிறகு ஒரு சிலர் வந்து என்னென்னலாம் வந்து அவரை குறித்து கேள்விப்பட்டாங்களோ அதை அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதான் வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்குது. उनके जीवन काल के समय में उनको देखे हुए लोग जो जो लिखे हुए हैं वही हमारे पास सबूत है ना, और कुछ ज्यादा नहीं है। ஸோ இவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆம், நம்முடைய வாழ்க்கை வந்து தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துறதா இருக்கணும். इनके जीवन से हम लोग सबसे पहले सीखना यह है, हमारे जीवन में परमेश्वर के बातों को ही प्रकट करने वाले होना चाहिए। ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி இவருடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கான காரணம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. मैंने सबसे पहले आपको बता दिया कि इनको इनका जीवन बदलने के लिए सबसे बड़ा कारण है कि मसीह लोगों का जीवन। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தான் வந்து மற்றவர்கள் மீது வந்து தாக்கத்தை உண்டாக்க முடியும். हमारा जीवन ही किसी दूसरे के जीवन पर वो परिवर्तन होने का कारण हो सकता है। So, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இல்லாத பட்சத்தில் அது மற்றவர்களை வந்து நம் ஆண்டவரிடம் வழி நடத்துவதற்கு நமது வாழ்க்கையை வந்து உதவியாக இருக்கு. हमारा जीवन अगर परमेश्वर के वचन के आधारित नहीं है तो किसी दूसरे के जीवन के लिए रोशनी बनकर रहना थोड़ा सा मुश्किल है। So, நம்ம வாழ்க்கை வந்து ஆண்டோடைய வசனத்தின் ஆதாரத்தில் இருக்கும் பொழுது, நாம ஆண்டோடைய வசனத்தை அவங்களுக்கு சொல்லும் பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். जब हम परमेश्वर का वचन के अनुसार हमारे जीवन को रखते हैं और उसके बाद परमेश्वर की बातों को किसी और को बताते हैं, तो भी वो बातें उनके जीवन में बहुत बड़ा सामर्थ्य बनकर कार्य करता है। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம சற்று நேரம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். हमारा जीवन कैसे है, ये चीज को थोड़ा देर हम लोग फरकना, ध्यान करना जरूरत है। நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில மற்றவங்களை வந்து உற்சாகப்படுத்துகிறதா இருக்குதா, இல்ல அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம வந்து நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். तो हमारा जीवन किसी दूसरे लोगों के लिए प्रोत्साहित करने वाले हैं या प्रवेश करने के लिए रास्ता बन गया है, तो हम अपने आप को फरकना है। அதுக்கப்புறமா
இன்னொரு விஷயம் நம்ம அவருடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்ளலாம். அதுவும் வந்து அவர் பார்த்த அந்த விஷயம் உபத்திரவத்தின் மத்தியில நம்பிக்கை மற்றும் தைரியத்தை வெளிப்படுத்துதல். दूसरा जो है उनके जीवन से हम लोग सीखने का कार्य ये है कि क्लेश के बीच में हम विश्वास में और हिम्मत में बने रहना। So, அவர் வந்து ஒரு கிறிஸ்தவம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குது, அதாவது எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா செழிப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. तो क्योंकि वो मसीह लोगों का जीवन बहुत अच्छा है, ये देखकर वो प्रभु को ग्रहण नहीं किए। அவங்க வந்து அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் நம்பிக்கையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். वो यीशु मसीह को तभी विश्वास कर लिए जब मसीह लोगों का जिंदगी में इतना परेशानी क्लेश है समझने के बाद भी। ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவத்தின் மத்தியில நாம நம்பிக்கையை வெளிப்படுத்துவர்களா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத நாம ஆராய்ந்து பார்க்கணும். आज हमारा जीवन में भी क्लेश के बीच में हम हमारा विश्वास को दिखाने वाले हैं क्या, इसको हमें समझना जरूरत है। அநேக நேரங்களில் நம்ம பாடுகளை எதிர்கொள்ளும் பொழுது நம்ம ஆண்டவர் மீது உள்ள அந்த நம்பிக்கையை அல்லது ஆண்டவருடைய செயல்கள் மீது உள்ள நம்பிக்கையை நம்ம வந்து இழந்துடுறோம் அல்ல சந்தேகப்படுறோம். कभी कभी क्लेश को सामना करते हैं तो उसी वक्त में परमेश्वर के ऊपर का विश्वास भरोसा हम लोग खो लेते हैं। ஆனா ஆதி திருச்சபையில அவங்க வந்து பாடுகளை வந்து நம்பிக்கையோடு கூட எதிர்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல இருந்து வாசிக்கிறோம், பைபிள் வெளியில இருந்து நம்ம வாசித்து பார்க்கணும். आदि कलीसिया के अंदर रहने वाले विश्वासी लोग क्लेश के बीच में विश्वास के साथ ही वो लोग आगे बढ़े, उसको सामना किए और उसके बाद बाइबल के अलावा और भी कई सारे घटनाओं को हम ऐसे देखते हैं। இன்றும் ஒரு சிலர் அப்படி எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. आज भी कई सारे लोग ऐसे ही सामना करते हैं। கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ரிச்சர்ட் உம்ராண்ட் அப்படிங்கறத குறித்து பார்த்திருப்பீங்க. யார் பிரதர்? ரிச்சர்ட் உம்ராண்ட். रिचर्ड उमरान विक्टर उमरान करके एक व्यक्ति के बारे में आप लोग देख के होंगे हाल ही फिलहाल कुछ दिन के पहले। அவர் வந்து 2001ல மரித்தாரு. 2001 में उनका मृत्यु हो जाती है। கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில 14 வருடங்களுக்கு மேல அவர் வந்து ஜெயில இருந்திருக்கிறாரு. लगभग 14 साल तक वो जेल में रहा। ரொம்ப கொடூரமா வந்து அவரை வந்து சிறைச்சாலையில நடத்தினாங்க. बहुत ही कठिन से उनको बंदी गृह में डालकर परेशान किया गया। तो வெளியில இருக்கிற எல்லாருமே வந்து அவர் செத்து போயிட்டாரு, அவர் உயிரோட இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்தாங்க. ஏன்னா யாருமே வந்து அவர் பார்க்கறதுக்கு அனுமதிக்கல. क्योंकि बाहर से रहने वाले सभी लोग यही सोचते थे कि वो मर गए हैं, अभी वो जिंदा नहीं है करके, क्योंकि बाहर से उन्हें देखने के लिए कोई प्रकार की इजाजत नहीं था। ஆனா அவங்க மனைவி மட்டும் நம்பிக்கையோட இருந்தாங்க, அவர் வந்து உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லி. लेकिन उनके पत्नी जो है बहुत विश्वास से थे कि मेरा पति जिंदा है करके वो मानती थी। ரிச்சர்ட் உம்ரான் வந்து அந்த சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவ்வளவு பாடுகளை எதிர்கொண்ட பிறகும் வந்து அவர் வந்து தன்னுடைய நம்பிக்கையை வந்து இழக்கல. रिचर्ड उमरान जो है इतना क्लेश होने के बाद भी अपने विश्वास को वो नहीं खोए। तो நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம நம்பிக்கையோடு கூட இருக்கணும். பாடுகளை எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். इसलिए हमारे जीवन में क्लेश होता है और साथ में विश्वास भी होना चाहिए। அதே நேரத்துல தைரியமாவும் இருக்கணும். और साथ में हिम्मत से भी जीना बहुत जरूरत है। தைரியம் வந்து எதிர்க்கவங்களை எதிர்க்கிறதுக்காக இல்ல, அந்த சூழ்நிலையை வந்து பொறுமையோடு கூட சகித்துக் கொள்வதற்கு। हिम्मत जो है सामना करने के लिए नहीं है, बल्कि उस परिस्थिति को सहने के लिए। तो நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாடுகளை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில நம்ம பாடுகளை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்। हमारे जीवन में हमारे क्लेशों को कैसे हम सामना करते हैं, ये हमें समझना जरूरत है। तो இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி வந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:39 45 வசனம்।
आज हमारे लिए दिया गया वचन वो है लूका पहला अध्याय का 39 से लेकर 45वां पद तक। நீங்க அதுல நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி. हम सब लोग जानने वाले एक परमेश्वर का वचन का एक हिस्सा है। மரியாள் வந்து எலிசபெத்தை வந்து போய் வாழ்த்துறது. मरियम जो है एलिजाबेथ को जाकर दंडवत करना, प्रणाम करना। வந்து எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது அவளுடைய கர்ப்பத்துல இருந்த அந்த குழந்தை வந்து பரிசுத்தாவியினால் நிரம்பி அது துள்ளிற்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. जब मरियम जाकर एलिजाबेथ से प्रणाम करती है तो उस वक्त में उसके पेट के अंदर रहने वाला बच्चा जो है पवित्र आत्मा के भरपूर से वो उधर पेट में उछल जाता है। இந்த சம்பவம் நம்ம நல்லா தெரிந்த ஒரு சம்பவம். மரியாளுக்கு வந்து இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் நடக்க போற காரியத்தை நிச்சயப்படுத்துறதுக்காக அந்த தூதன் வந்து போய் எலிசபெத்தை போய் பார்க்க சொல்றான். तो ये हम सब जानते हैं कि मरियम के जीवन में एक हिम्मत मिलने के लिए एक दूत आकर बताता है कि एलिजाबेथ को जाके मुलाकात करने के लिए। ஸோ அதே மாதிரி தூதனுடைய வார்த்தையின்படியே மரியாள் அங்க செல்லும் பொழுது அவள் எலிசபெத் கர்ப்பவதியா இருக்கிறத குறித்து கேள்விப்பட்டு அவளும் வந்து அவளை வாழ்த்திட்டு திரும்பி வர்றான். तो जब वो जाती है देखने के लिए तब वो वहां पर पाती है कि एलिजाबेथ भी गर्भवती हुई। उस घटना को देखकर हिम्मत से लेकर फिर लौट के आ जाती है। ஸோ இந்த சம்பவம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வசனங்களை வந்து எப்பவுமே வந்து உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். तो ये चीज को हम इसलिए ध्यान करना है कि परमेश्वर अपने बातों को हमारे जीवन में कभी भी पूरा कर सकते हैं। ஸோ அவர் எப்பவும் நம்முடைய வாழ்க்கையில அநேக முறை உறுதிப்படுத்தினாலும் கூட சில நேரங்களில் நம்ம வந்து அவருடைய வார்த்தைகளை வந்து நம்ம நம்புறதுக்கு தயங்குறோம். तो हम परमेश्वर के बातों को विश्वास करने के लिए थोड़ा सा वक्त जरूरत पड़ता है ताकि परमेश्वर हर समय में उसको हमारे जीवन में पूरा कर सके। பைபிள் முழுவதும் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா தேவன் தம்முடைய வார்த்தையை வந்து எப்படி உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும். हम बाइबल को जब ध्यान करते हैं तो कई सारे जगह में परमेश्वर ने अपने बातों को कैसे पूरा किया है उसको हम जान सकते हैं। ஆதி முதல் கடைசி வரைக்கும் நம்ம இதை வாசித்து பார்க்கலாம். ஆண்டவர் வந்து எப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் தம்முடைய வார்த்தையை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார். उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक हम देख सकते हैं कि परमेश्वर अपने बातों को कैसे भरपूर करते हैं बोलकर। அதனால நம்ம தேவனுடைய வார்த்தையை நான் வந்து எப்பவும் வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நேரத்துல நிச்சயமா அவர் வந்து அதை நிறைவேற்றுவார். इसलिए हम परमेश्वर की बातों पर संदेह करने की जरूरत नहीं है। परमेश्वर अपने समय पर उसे पूरा करते हैं। तो நாம நம்பிக்கையில தளர்ந்து போகக்கூடாது. इसलिए हम विश्वास में कभी भी झुकना नहीं चाहिए। நாம் தேவனிடத்துல ஜெபிப்போம். நிச்சயமா அவர் வந்து நமக்கு நம்முடைய நம்பிக்கையை திடப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். इसलिए हम परमेश्वर से प्रार्थना करेंगे। हमारे विश्वास के अनुसार परमेश्वर अपने बातों को हमारे जीवन में दृढ़ करते हैं। हम ஜெபித்து நிறைவு செய்யலாம். हम प्रार्थना करेंगे। அன்பின் தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நம்முடைய வசனத்தை உறுதியாக நம்ப கர்த்தர் கிருபை செய்தலும் நீர் உறுதிப்படுத்தியிருக்கிற நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் முழு மனதோடு எங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள அவர்களை விசுவாசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தலும்படியாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நம்முடைய வசனங்களை சந்தேகிக்காமல் இருக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்தலும்படியாக செய்யும். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் தியானித்த அந்த சற்றில் இந்த மனிதனுடைய வாழ்க்கையும் கர்த்தாவே கிறிஸ்தவர்களாகிய அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு எப்படி காரணமாக இருந்ததோ அதே போல நாங்களும் கூட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே இருந்து மற்றவர்கள் மண்டைக்கு வழிநடத்தப்பட கூடியவர்களாக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. எங்களை
எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் அதே போல் எங்களை வழிநடத்தும்படியாக சொல்லி இந்த கல்லூச்சப்பல் ஊழியர்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மட்டுமாக தாங்கி வழிநடத்தின தேவன் இனிமேலும் நீ வரும் நாட்களிலும் தாங்கி வழிநடத்தும்படியாக சொல்லி இந்த கல்லூச்சப்பல் ஊழியத்தின் எல்லா தேவையும் கற்று நீங்கள் சந்தித்து வழிநடத்துங்க. இந்த நாளிலும் எங்களுக்கு இருக்கிற எல்லா வேலைகளிலும் இந்த கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக தெரிவிக்கிறோம். மாத்திரம் இல்லாமல் தேவைப்படும் இந்த ஊழியத்தை முன்னிட்டு நடத்துகிற அங்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக முன்னாடி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையால் அவர்களை நிரப்பி நீங்கள் வழிநடத்தும்படியாக எல்லாவற்றையும் தாழ்த்துடைய கருத்தில் போடும் நாமத்தில் ஜெபங்களால் ஆமென்.